வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அதிகம் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் அரசியல் முடிந்துவிடும். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக திமுக தலைமையில் தமிழ்நாடு அணிவகுக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டம் கட்ராவிலிருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை தனபால் ஆகியோர் வேட்புமனு தாக்கல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய பீரங்கி தாக்குதலில் அதிகம் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியின் குறுக்கே ஒரு வளைவான பாலத்தை திறந்து வைத்த போது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் செனாப் நதியின் குறுக்கே 359 மீட்டர் உயரத்தில் ஒரு வளைவான பாலம் ரயில்வே துறையால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இரும்பால் கட்டப்பட்ட இந்த பாலம் 1315 மீட்டர் நீளம் கொண்டது. இது உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமாகும். நில அதிர்வு மற்றும் பலத்த காற்று சூழலை தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு மற்றும் ஸ்ரீதர் இடையேயான போக்குவரத்தை மேம்படுத்துவதில் இப்பாலம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பாலத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து கத்ராவில் ரூபாய் 40,000 கோடிக்கும் மேலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து ஏற்கனவே நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதன் பின்னர் கட்ராவில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய பீரங்கி தாக்குதலில் 2000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. தாக்குதலில் அதிகம் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குறைவான சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் எல்லைப் பகுதியில் பல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் அரசியல் முடிந்துவிடும் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் ராஜ்கர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அப்போது என்னுடைய குறிக்கோள் சாதிவாரி கணக்கெடுப்புதான் என்றும் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி முன்பாகவே இதனை நான் தெரிவித்தேன் எனவும் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை வாய் திறக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் வெளிப்படையான உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக அரசு நடத்தப்போவதில்லை என்றும் அவ்வாறு செய்தால் அத்துடன் பாஜகவின் அரசியல் முடிந்துவிடும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக திமுக தலைமையில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்றும் நான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்பாடி வரை வந்துவிட்டது என்றும் தெரிவித்தார். மேலும் ஒன்றிய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்றும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன எனவும் தெரிவித்த அவர் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக திமுக தலைமையில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டம் கட்ராவில் இருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து ரயிலில் பயணித்த மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடினார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டம் கட்ராவில் இருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ரயில் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைப்பதற்கு முன் அந்த ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி ஏறினார். அப்போது அங்கிருந்த பள்ளி மாணவ மாணவியிடம் கலந்துரையாடினார். மேலும் வந்தே பாரத் ரயிலை இயக்கும் லோகோ பைலட் உதவியாளரிடமும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை தனபால் ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் திமுகவிற்கு 4 உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு 2 உறுப்பினர்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் மா. தனபால் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.
இவர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பேரவை அலுவலகத்தில் வேட்புமனுக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தாக்கல் செய்தனர். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், KP முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 8ஆம் தேதி மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் மாநில பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க வருவதால் கூட்ட அரங்கு அமைப்பதற்கான பணிகளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டார். மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் மாநில நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜூன் 8ஆம் தேதி பங்கேற்கிறார். இதனை முன்னிட்டு கூட்ட அரங்கிற்கு முகூர்த்த கால்கள் உள்ளிட்ட முன்னேற்பாடு பணிகள் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமித்ஷா நாளை இரவு மதுரை வருகிறார் என்றும் நாளை மறுநாள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு மாலையில் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுகவிற்கு ஷா என்றால் பயம், அமித்ஷா தான் மகாராஷ்டிராவில் ஆட்சியை கொண்டு வந்தார் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வாட்ஸ்அப்பில் சர்ச்சையான கருத்தை பதிவிட்டு திமுகவை சேர்ந்த குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷிடம் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திமுகவை சேர்ந்த குமரன் என்பவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அதிமுக நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் இம்தியாஸ் என்பவரை குறித்தும் வாட்ஸ்அப் குழுவில் சர்ச்சையான கருத்து பதிவிட்டுள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் அதிமுக நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் இம்தியாஸ் என்பவர் வாட்ஸ்அப் குழுவில் மறுப்பு பதிலை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் குடியாத்தம் திமுகவை சேர்ந்த குமரன் என்பவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குடியாத்தம் நகர அதிமுக செயலாளர் பழனி தலைமையிலான அதிமுகவினர் மற்றும் நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் இம்தியாஸ் உள்ளிட்டோர் குடியாத்தம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதில் அதிமுக மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, நகர்மன்ற துணைத் தலைவர் பூங்கோடி உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அடுத்த கொத்தாம்பாடியில் சாலையை கடப்பதற்கு இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த பெண்கள் மீது பிக்கப் வாகனம் மோதிய விபத்தில் அக்கா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த தங்கை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் மகள் ஸ்வேதா என்பவர் பழனியாபுரி பகுதியில் ஒப்பந்த அடிப்படையில் போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவரும் அவருடைய சகோதரி ஷாலினி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்தனர். அப்போது ஈரோட்டிலிருந்து சங்கராபுரம் நோக்கி கால்நடைகளை ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே ஸ்வேதா உடல் சிதறி உயிரிழந்தார். அவரது சகோதரி ஷாலினி பலத்த காயமடைந்தார். உடனே அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த ஷாலினியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆபத்தான நிலையில் உள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் ஸ்வேதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பெருவேலி ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆணைக்கிணங்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலோசனைப்படி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பிரவீன் தலைமையில் பெருவேலி ஊராட்சியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் ஊராட்சி பகுதிகளில் பாஜகவினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்டைலான விளையாட்டு உடைகள் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ள டெக்னோஸ்போர்ட் நிறுவனம் புதுச்சேரியில் 10வது அவுட்லெட்டை திறந்துள்ளதாக டெக்னோஸ்போர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி புஷ்பன் மைட்டி தெரிவித்துள்ளார். ஸ்டைலான விளையாட்டு உடைகள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள டெக்னோஸ்போர்ட் நிறுவனம் பாண்டிச்சேரியில் 10வது அவுட்லெட்டை திறந்துள்ளது. இதுகுறித்து டெக்னோஸ்போர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரி புஷ்பன் மைட்டி பேசினார். அப்போது செயல்திறனை மையமாக கொண்டு ஸ்டைலான விளையாட்டு உடைகள் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் டெக்னோஸ்போர்ட் என்றும், தென்னிந்தியாவில் அதன் 10வது ஸ்டோராக பாண்டிச்சேரியில் அதன் பிரத்யேக பிராண்ட் அவுட்லெட்டை திறந்துள்ளது என்றும், புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் மகாத்மா காந்தி வீதியில் 2041 சதுர அடி பரப்பளவில் ஸ்டோர் அமைந்துள்ளது என்றும், இந்த புதிய ஸ்டோர் புதுச்சேரி பிராந்தியத்தின் ஃபிட்னஸ் ஆர்வலர்கள், ஸ்டைலில் ஆர்வம் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற இடமாக மாறும் என்றும் அதிகாரி புஷ்பன் மைட்டி தெரிவித்தார்.
கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் தியாகராஜன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் 498 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று 5000 கடந்துள்ளது. இந்த நிலையில் திண்டிவனம் பெரப்பேரியை சேர்ந்த இளைஞர் தியாகராஜன் என்பவர் ஐதராபாத்தில் பில்டிங் கான்ட்ராக்டராக பணி செய்து வந்தார். அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் ஒரு வாரத்திற்கு முன்பு பெரப்பேரி கிராமத்திற்கு வந்த அவர் ஒரு வார காலமாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தியாகராஜன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்தனர். அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பு குழுவின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கொரோனா தொற்று பாதிப்பால் தியாகராஜன் உயிரிழந்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் முடிவுற்ற பணிகளுக்கு டெண்டர் விட்ட முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 3 ஒப்பந்தங்களை நீதிமன்றம் ரத்து செய்து தடை விதித்துள்ளதாக பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மாநகராட்சி பகுதியில் நடைபெறும் பல்வேறு பணிகளுக்கு முறையாக டெண்டர் விடாமல் முடிவுற்ற பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பணிகள் முடிந்ததாக கல்வெட்டு வைக்கப்பட்ட நிலையில் கூடுதல் தொகைக்கு டெண்டர் விட்டதாக புகார்கள் எழுந்தது. இந்த புகார் குறித்து முறைகேடான டெண்டரை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சித்ராங்கன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் மனுவின் மீது மாவட்ட ஆட்சியர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கன் முடிவுற்ற பணிகளுக்கு டெண்டர் விட்ட முறைகேடு குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்தார். மனுவை விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் மரிய கிளாட் அமர்வு முறைகேடாக நடைபெற்ற 3 ஒப்பந்தங்களை ரத்து செய்து தடை ஆணை பிறப்பித்தது. இந்த நிலையில் டெண்டர் குறித்த ஆவணங்களை மாநகராட்சி ஆணையர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கன் தெரிவிக்கையில், February 17 அவங்களோட பேஜில் போட்டிருக்கிறாங்க. அந்த ஒர்க் முடிஞ்சது, அதுக்கான கல்வெட்டுகள்லாம் அங்கே இருக்குது. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நாங்கள் February 14 இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, மேயர் இருக்கிறாப்புல, எம்பி கனிமொழி மேடம் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க, கலெக்டர், கமிஷனர் எல்லாருமே இதில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கீதா ஜீவன் அவங்களும் அவங்களோட பேஜ்லேயே போட்டிருக்கிறாங்க. திறப்புலாம் நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. கோவையில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நடிகர் தாம்பு பங்கேற்று 50,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கோவை புதூர் பகுதியில் உள்ள G2 வளாகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் தின விழா நடைபெற்றது. 50,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான திட்டத்தை துவங்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சித்ராங்கன், திரைப்பட நடிகர் தாம்பு ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்த மரம் நடும் புதிய திட்டத்தை துவக்கி வைத்தனர். அப்போது நடிகர் தாமுவுடன் இணைந்து ஒவ்வொருவரும் 5 மரக்கன்றுகள் நடுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவை தொடர்ந்து நடிகர் தாமு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மறைந்த நடிகர் விவேக் சுமார் 35 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் இதில் சுமார் 7.5 லட்சம் மரக்கன்றுகள் மரமாக வளர்ந்திருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இவரை தொடர்ந்து நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் பேசினார். அப்போது பொதுமக்கள் குப்பைகளை கொடுக்கும் போது பிளாஸ்டிக் போன்ற மக்காத குப்பைகளை சரியான வகையில் பிரித்து கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்போ பண்ணுறதை விட இன்னும் 25 மடங்கு நம்ம அதிகமாக அதில் இறங்கணும். இன்னொன்று இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுனால மரத்தையே பேர்த்து இன்னொரு இடத்துல வைக்க முடியும். இப்போ G2 அதை இப்போ இந்த காடுகள் எல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எங்கேயுமே மரங்களை டேமேஜே பண்ணலைங்கிறத நான் பாராட்டிட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையும் அப்படியே பேர்த்து இன்னொரு இடத்துல வச்சுட்டாங்க ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக. அதுக்கு முதல்ல கை தட்டுறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா மரங்களை அழிஞ்சிடக்கூடாது, அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று இந்த விதைப்பந்துகள் மூலமாக மலைப்பிரதேசங்களையே அதை தூவணும்னு வச்சுங்களேன், அது பிடிச்சிக்கும் டக்குன்னு. அதுக்கு இப்போ நம்ம ட்ரோன்லாம் வந்துருச்சு நல்லா. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொண்டு போகிறோம். 25 மடங்கு இன்னும் அதிகரிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் மீடியா சைடில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு குரூப் பண்ணலாம், அப்புறம் இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணலாம், எஜுகேஷன் லெவலில் பண்ணலாம், இன்ஜினியரிங் லெவலில் பண்ணலாம், டாக்டர்ஸ் பண்ணலாம், ரேண்டமாக பண்ணலாம். எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரேன். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு அதிகமாக உள்ளது என்று சென்னை மயிலாப்பூரில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் பிரபு காஞ்சி தெரிவித்துள்ளார்.
சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட 44 வயதுடைய நோயாளிக்கு IORTA என்ற தனியார் அமைப்பு மூலம் 9 நாட்களில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்த நன்கொடையாளர் அளித்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வரலாற்றில் மிக குறைந்த காத்திருப்பு நேரத்தில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை என்று அமைப்பின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு 9 நாட்களில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பெற்றுக்கொண்ட நோயாளிகளுக்கு வாழ்த்துக்களும், அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்திய மருத்துவர்களுக்கு IORTA என்ற அமைப்பு சார்பில் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து அமைப்பின் தலைமை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர் பிரபு காஞ்சி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தமிழ்நாடோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரியில் இஸ் வெரி மெமரபிள் டே. வி த டீம் ஆஃப் IOTA நாங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் 10 ஹாஸ்பிட்டலில் we are doing a liver and kidney transplant program. ஸோ எங்கள் மோட்டோவே வந்து ஒரு பேஷண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சு, லிவரோ கிட்னியோ ஃபெயிலியர் ஆச்சு, அவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைன்னா அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண விடாமல் சீக்கிரமே ஆர்கன் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான அந்த முயற்சி தான் எங்களோடது. ஸோ யூஸ்வலாக ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டை லிஸ்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆர்கன் வாங்குறதுக்கு குறைஞ்சது 3 to 5 வருஷம் ஆகும். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, என்டையர் வேர்ல்டு, ஈவன் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெயிட்டிங் டைம்ன்றது ரொம்ப சாதாரணம். 3 வருஷம் 5 வருஷம்ன்றது ரொம்ப சாதாரண டைம். பிளட் குரூப் வந்து AOவோ ABயாக இருந்தால் 5 வருஷம் தாண்டி கூட வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பட் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தப்போ எங்கள் மோட்டோவே வந்து பேஷண்ட்டுக்கு வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் ஆர்கன் வந்து ஒரு குவாலிட்டி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்றது தான் மோட்டோவாக இருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்கன் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி பேஷண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு மறுபடியும் ஹெல்த்தி லைஃப்க்கு வந்து நம்ம கொடுக்குறது தான் மோட்டோவாக இருந்தது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் விழாவை மண்டல குழு தலைவர் பெருங்குடி S. ரவிச்சந்திரன் மரக்கன்றுகள் நட்டு துவக்கி வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி 14வது மண்டலம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையில் மரக்கன்றுகள் நடும் விழா சென்னை பெருங்குடியில் உள்ள குளக்கரையில் நடைபெற்றது. விழாவில் மண்டல குழு தலைவர் பெருங்குடி S. ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு 4000 மரக்கன்றுகள் நடும் விழாவை துவக்கி வைத்தார். இதேபோன்று சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் மரக்கன்றுகளை நட்டு வைத்து சுற்றுச்சூழல் தினத்தில் மரக்கன்றுகளை வளர்ப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். அப்போது சென்னை மாநகராட்சி 14வது மண்டலம் முழுவதும் 4000 மரக்கன்றுகள் நடவுள்ளதாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். கொடைக்கானல் பெருமாள் மலை முதல் பழனி பிரிவு பிரதான சாலை வரை கள்ளச்சந்தையில் சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்கள் விற்கப்படுவதை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கூடங்கள், தேவாலயங்கள், பொது வணிக வளாகங்கள் நிறைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை முதல் பழனி பிரிவு பிரதான சாலை வரை 24 மணி நேரமும் கள்ள சந்தையில் சட்டவிரோதமாக அரசு மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்வதாக சமூக வலைதளங்களில் வீடியோ காட்சிகள் பரவி வருகிறது. இந்த நிலையில் தற்போது வரை காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கொடைக்கானல் பெருமாள் மலைப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு பெண்கள் ஒன்று கூடி கள்ளசந்தையில் விற்பனை செய்யும் மது பாட்டில்களை சூறையாடி சாலையில் உடைத்து போராட்டம் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை அருகே நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் திரைப்பட நடிகர் ஆர்யா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். உலக சுற்றுச்சூழல் தினமான பாரிவள்ளல் தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்து மேடவாக்கத்தில் உள்ள பெரிய ஏரியை புனரமைத்தல், ஏரியை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடுதல், நீல பச்சை சூழலில் ஏரியில் காடு உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் ஆர்யா கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு வைத்து விழாவை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே மரம் நடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசினார். இதில் ஏராளமான தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். ஹாய், மேதவாக்கம் பிக் லீக் ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். நான் ரோட்டரி கிளப் வந்து இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வந்து பண்ணுறது வந்து இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா இது நாட் அபவுட் மணி, இந்த எஃபர்ட், த கைண்ட் ஆஃப் பீப்புள், எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணோம், எவ்வளோ நாள் ஒரு பிளான், ஒரு 2 years பிளான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க இப்போ சொன்னது என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாலே வந்து ஒரு 4 degrees டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எ பிக் திங். இப்போ இருக்கிற குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும், என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் and congrats to the team. They have really taken a big effort and very happy to be a part of it. Thank you.
ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் காஞ்சியின் மாவட்ட SC/ST பிரிவின் தலைவர் தங்கராஜின் இல்ல திருமண விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் காஞ்சியின் மாவட்ட SC/ST பிரிவின் தலைவர் தங்கராஜின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகை கலந்து கொண்டு மணமக்கள் முரளி, கஜலட்சுமி ஆகியோரை வாழ்த்தினார். விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் அருள்ராஜ், அதிமுகவின் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ், புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சி மாவட்ட செயலாளர் தனசேகரன், தண்டலம் காங்கிரஸ் பிரதிநிதி ஸ்ரீதர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பொறுப்பாளர் அமாவாசை, காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு முருகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பேருந்து நிலையத்தின் முன்பு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் இலவச பேருந்து திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்றும், நல்ல திட்டங்களை வகுத்த முதலமைச்சரை தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் எனவும், வேறு யாரும் முதலமைச்சராக வர முடியாது எனவும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும், முதலமைச்சராக பதவி ஏற்றதும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாச்சலம், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வள்ளக்கோட்டை ஜெகன்குமார், தண்டலம் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் PPR மனோஜ்குமார், ஒன்றிய மகளிர் அணியைச் சேர்ந்த 2வது வார்டு சரிதா ஹரிபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருக்கோவிலுக்குள் அமைந்துள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒன்றான தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் அம்பாளுடன் தியாகராஜ சுவாமிகள் வீற்றிருந்த தேரை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் நிலையை அடைந்தது. தேர் திருவிழாவில் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் வகையில் தப்பாட்டம், கோலாட்டம், நடன நிகழ்ச்சிகள் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் திருக்குவளை மட்டுமின்றி நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தியாகராஜ சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் அதிகம் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் அரசியல் முடிந்துவிடும். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக திமுக தலைமையில் தமிழ்நாடு அணிவகுக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டம் கட்ராவிலிருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை தனபால் ஆகியோர் வேட்புமனு தாக்கல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.